கர்த்தர் செய்கிற ஒரு 5 காரியத்தை நான் வேகமாய் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். 1, அவர் நினைவாயிருக்கிறார். சங்கீதம் 40:17, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். தாவீது 31வது சங்கீதத்துல அவனுடைய நிலைமை என்ன சொல்றாருன்னா 12வது வசனத்துல, செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னு வைங்களேன், நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தா அவங்களுக்கு போய் கார்டு வைப்போமா? ஏன் கார்டு வைக்க மாட்டோம்? அவங்க இறந்துட்டாங்க. தாவீதை ஏன் கூப்பிடல? சாமுவேல் வீட்டுக்கு வந்தபோது தாவீதை கூப்பிடல. தாவீதை எப்படி மறந்துட்டாங்க அப்படின்னா, அப்படி ஒரு பர்சனே இல்ல. அப்ப தாவீதுக்கு வயசு எவ்வளவு? 17 வயசு இருக்கும். 20 வயசுக்குள்ளதான் தாவீதுக்கு. சின்ன வயசுலயே எவ்வளவு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி இருக்கிறார். ஒரு மனுஷனுக்கு உண்டாகிற வலிகளில் பெரிய வலிகளில் ஒன்று என்ன தெரியுமாங்க? நாம ஒருத்தங்க, அதாவது நம்ம உறவுகள் சொல்றவங்க நினைவுல நம்ம கொஞ்சமும் இல்லை என்கிற ஒரு நிலையை நாம கேள்விப்படும் போது உண்டாகிற வலி இருக்கு தெரியுமா? ஆமென். எல்லாராலும் அப்படிங்கிறார். அட்லீஸ்ட் ஒரு ஆளாவது, 7 சகோதரர்கள் இருக்கிறாங்க, ஒரு சகோதரனாவது. அப்பா தாவீது இல்ல, அந்த தேசத்தின் மூப்பர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, ஒரு ஆளாவது. ஈசாயை பத்தி சாமுவேலுக்கு இப்பதான் தெரியுது, அதனால சாமுவேலை விட்டுருவோம். மீதி எத்தனை பேருக்கு அந்த ஊர்ல எல்லாருக்கும் தெரியும்ல. ஏங்க அங்க அந்த 8வது பையன் எங்கங்க? உங்க பையனை காணும். நம்ம நார்மலா சும்மாவது கேட்பாங்கல்ல, அப்படியாவது கேட்டாங்களா? இல்ல. ஆனால் அது நடுவில் தாவீதின் பலன் என்ன தெரியுமா? கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கம் முடித்து வரும்போது திரளான கூட்டத்தார் அவரை பின்பற்றி வருகிறார்கள். அது நடுவில் அற்புதங்கள் நடக்கிறது. ஒரு குஷ்டரோகிக்கு சுகத்தை கொடுக்கிறார். பேதுருவின் மாமி கையை பிடிச்சு தூக்கி விட்டு சுகத்தை கொடுக்கிறார். கொர்நேலியு ஒரு 100க்கு அதிபதி வீட்டு வேலைக்காரனுக்கு சுகத்தை கொடுக்கிறார். இப்படி அற்புதங்கள்லாம் நடக்கு. திரளான ஜனங்கள் நெருங்கி கொண்டிருக்கும் போது இயேசு திடீரென்று சொல்லுகிறார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படிங்கிறார். ஏன் அக்கறைக்கு போக சொல்றாரு பாத்தீங்கன்னா, அதன் மறுகரையில கல்லறைகளில் ஒருவன் வாசம் பண்ணுகிறான். அவனெல்லாம் யாருமே நினைக்க மாட்டாங்க. சரீரத்துல ஃபுல்லா காயம், சங்கிலிய போட்டு அவனை கட்டுறாங்க. வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதனாலும் அவனை கட்டக்கூடாமல் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளவு ஜனங்கள் சூழ்ந்திருக்கும் போது உண்மையிலேயே ஒரு பர்சன் ரொம்ப பிஸி ஆயிட்டாங்கன்னா, ஒரு நபரை மறப்பது என்பது அந்த பர்சனுக்கு ரொம்ப ஈஸி ஆயிரும். ஆனா என் ஆண்டவர் ரொம்ப பிஸியாகும் போதுதான் என்ன நினைக்கிறாருன்னு சொல்லும் போது, ஹalleluya, நம்ம சும்மா இருக்கும்போது நினைச்சு இல்ல நம்ம ரொம்ப, நீங்க ஆனாலும் என்ன கூட மறந்துட்டீங்கன்னா நம்ம நம்முடைய ஆன்சர் பிஸி, ரொம்ப பிஸி இவர். ஆனா இவர் ரொம்ப பிஸியா இருக்கும் போது ஒருவரையும் நினைக்காத ஒருத்தர் இருக்கிறான் தெரியுமா? அவன் தான் எளியவன். உங்களை யாருமே நினைக்கல. நீங்க எவ்வளவு பெரிய வசதி படைத்தவங்களா இருக்கலாம், 3 மாடி வீட்டுல கூடி இருக்கலாம், உங்களை சுத்தி 10 பில்லோ வச்சு தூங்கலாம், ஆனா தூக்கம் வராது, அது வேற. ஆனா உங்களை நினைக்கிறதுக்குன்னு ஒருத்தரும் இல்லைங்கிற நிலைமையில இருக்கிறீங்க தெரியுமா? நீங்க தான் எளியவன். அந்த எளியவனை நினைக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். நீ எந்த பூமியின் கடையாந்தரத்தில் இருந்தாலும் அக்கறைக்கு போவோம் அப்படிங்கிறார். மார்க்கு சுவிசேஷம் 4வது அதிகாரம் அதனுடைய 35வது வசனத்திலே, அன்று சாயங்காலத்திலே அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு
போவோம். அந்த அவர்கள் யாருன்னா சீஷரை நோக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் மத்தேயு 8 படிக்கும்போது தெரியும், சீஷர்கள் தான் கூட ஏறுவாங்க. அக்கறைக்கு போவோம் அப்படிங்கிறார். அப்படி சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு, அது அர்த்தம் என்ன? ஜனங்க யாரும் போகல, அவர் பிஸியா தான் வச்சிட்டு இருக்கிறாங்க. இயேசு பிஸியா தான் இருக்கிறார். இயேசுக்கு டைம் பாஸ் ஆகிறதுக்காக நம்மளை தேடி வரல. இயேசு பிஸியா தான் இருக்கிறார். அவர் எப்பவுமே பிஸியா தான் இருக்கிறார். 24 மணி நேரமும் தூதர்கள் அவர் புகழை பாடிக்கொண்டு இருக்கும் போதுதான் அவர் அக்கறைக்கு போவோம் என்று சொல்லி அந்த பரலோகத்தை விட்டு இறங்கி நம்மிடத்தில் வந்திருக்கிறார். அக்கறைக்கு போவோம் அப்படிங்கிறார். போகும்போது அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. போகிற வழியில் தான் காற்றடிக்குது, கடல் கொந்தளிக்குது. இதெல்லாம் தாண்டி 5வது அதிகாரத்தில் கதரேனே நாட்டில் வந்து அவர் கால் எடுத்து அப்படி வைக்கிறார். ஒரு பெரிய க்ரூசைடை முடிச்சுட்டு வரார். பெரிய க்ரூசைட் அட்டன் பண்ணி தொடங்கியாச்சு. இனி அவருக்கெல்லாம் சின்ன மீட்டிங் செட் ஆகாது. ஆனா இவர் அங்க கால் எடுத்து வச்சதும் ஒருத்தன் வரான். ஆமென். சீஷர்கள்லாம் பார்த்திருப்பாங்க, இந்த ஒருத்தன் தானே வரான். ஆண்டவர் பார்க்கிற அவனுக்குள்ள 6000 இருக்கு. ஆமென். என்ன 6000? இப்ப அடுத்து அந்த பிசாசை மட்டும் அவர் பார்க்கல, பிசாசை துரத்திட்டார். அந்த ஒருத்தனை வச்சு அந்த பட்டணம் ஃபுல்லா காஸ்பலை ஸ்ப்ரெட் பண்ணிட்டார். அந்த இடத்துல ஆண்டவர் வந்து மிஷனரியா பேதுரு, யோவான, யாக்கோபெல்லாம் அனுப்பல. அந்த எளியவனை இந்த பட்டணத்துக்கு. எனவே தான் அந்த 5வது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், கர்த்தர் அவனுக்கு ஒரு விடுதலை கொடுப்பார் அல்லவா. விடுதலை கொடுத்த பிறகு 5வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம் பாருங்கள். அப்பொழுது அவர்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். அப்படி அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோட கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்றார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கபோலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அந்த ஒருவனை, என் ஆண்டவர் யார் தெரியுமாங்க? சின்னவனை 1000ஆகவும் சிறியவனை. இவனுக்கு என்னங்க பேக்ரவுண்ட் இருக்கு? எனக்கு என்ன ஆச்சரியம்னா, நான் நம்புறேன் இயேசு போகும்போது ஒரு செட்டு ட்ரெஸ்ஸோட போயிட்டு இருக்கிறார். ஏன்னா அவன் என்ன இல்லாம இருந்தான்? வஸ்திரம் இல்லாம இருக்கிறான். ஜனங்கள் வந்து பார்க்கும்போது அவன் எப்படி இருக்கிறான் தெரியுமா? வஸ்திரம் தரித்து இருக்கிறான். இந்த ட்ரெஸ் எங்க இருந்து வந்துச்சு? ஆண்டவர் தெளிவா தான் போயிருக்கிறார். தெரியும் அவனுக்கு நான் சுகத்தை கொடுத்துருவேன். இன்னொரு சத்தியத்தை சொல்லவா? அப்பா வந்துட்டாருன்னு வைங்களேன், எது எது இல்லையோ அது எது இருக்கும். ஆமென். சோ பாரம் சுமந்து வலி. இவன் வலியில தன்னைத்தானே என்ன பண்ணுவான் தெரியுமா? காயப்படுத்தி. இந்த பிசாசு பிடிக்கிறதுடைய அது தெரியும். அது வந்து ஒருத்தனை பிடிச்சிட்டு வைங்களேன், அந்த பிசாசு பிடித்திருக்கும் போது அவன் ரொம்ப வயலண்ட் ஆயிரும். வயலண்ட் ஆகி என்னெல்லாமோ செய்ய வச்சுட்டு அந்த பிசாசு கொஞ்சம் சைலண்ட் ஆகும். பிசாசு சைலண்ட் ஆகும்போது இவன் அந்த சுயநினைவு கொஞ்சம் வரும்போது, ஐயா நான் இப்படி பண்ணிட்டேனே, இப்படி நினைச்சு தன்னைத்தானே வருத்தி கொள்வான். ஒருத்தனை வேதனைப்படுத்தி ரசிக்கிறது யாரு தெரியுமா? பிசாசு. இதை சொல்லும் போது ஒரு செய்தி சொல்லுங்க, இன்னொருத்தங்க வேதனையை ரசிக்கவே கூடாது. அது சத்துருவா இருந்தாலும். உன் சத்துரு விழும்போது நீ என்ன செய்யாத? சந்தோஷப்படாத. அது சாத்தானுடைய ஐயோ பாரு சொல்லிட்டு இல்லை. யூதாசுக்கு நடக்க போகிற வேதனை அறிந்து இயேசு அழுதார். ஐயோ இவன் இப்படி பிறக்காம இருந்திருந்தா நலமா இருக்கு.
இவன் மட்டும் இப்படி பிறக்காம இருந்திருந்தா. இயேசு சொல்லியிருக்கலாம்ல சீஷர்கள்ட்ட, நீங்க சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது யூதாச சொல்லுங்க, என்ன மறுதலை என்ன காட்டி கொடுத்தா இப்படிதான். அது சொல்லல, அவர் எதை எல்லா இடத்துலயும் சுவிசேஷமா சொல்லப்படும் சொன்னார் தெரியுமா? ஒருவள் வந்து பாதத்தை முத்தமிட்டாள் பாத்தீங்களா, இது இந்த சுவிசேஷம் சொல்லப்படுகிற இடத்துல எல்லாம் சொல்லப்படும் சொன்னார். கர்த்தர் பாருங்க, இந்த ஒருவனை ஒருத்தராலும் அவனை எத்த உறவுகள் உண்டு. யார் கல்லறைக்கு அவனை உயிரோடு இருக்கும் போதே அவனை கல்லறையில கொண்டு போட்டாங்க. ஆமென். கர்த்தர் நினைக்கிறார் பாருங்க, என்ன நினைக்கிறதுக்கு யார் இருக்கிறா? எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் லேயாள் பாருங்க, லேயாள் எவ்வளவு ஒரு சிறுமைப்பட்டவள். கடந்த நாளில் இதை கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கும் போது ரொம்ப நமக்கே எவ்வளவு பெயினா இருந்துச்சு. அதாவது ராகேலுக்கு திருமண கார்டு அடிச்சாச்சு. மாமனார் பிளான் என்ன? லேயாள இப்படி ஒரு கல்யாணம் நடந்தாதான் அவளுக்கு உண்டு. அப்போ ராகேல் வந்து மேரேஜ் எல்லாம் முடியும் போது, மேரேஜ் இதுல எல்லாம் வீடியோல எல்லாம் யார் இருக்கிறா? ராகேல். அதான் கண்ணால் காண்பது போய் தான் பெரியவங்க சொல்லியிருப்பாங்க. வீடியோலாம் போட்டோலாம் ராகேல் உள்ள வந்து அந்த லேயாள் அந்த ரூமுக்குள்ள எப்படி போயிருந்திருப்பா, எவ்வளவு வலியோட போயிருப்பா. இன்னொரு எவ்வளவு பெயின் அந்த லேயாள், அதுவும் மூத்த பிள்ளை, எப்படி இருக்கும் அந்த வலி. ஆனால் அவன் போற வேற வழி இல்லாம, ஏன் எனக்கு இப்படி ஒரு லைஃப் கிடைச்சாதான் உண்டு. வேதம் சொல்லுகிறது, அவள் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் பார்த்தாராம். அவ வயிற்றுலதான் யூதாவை கொடுத்தார். அந்த யூதா கோத்திரத்துலதான் இயேசு வந்தார். நினைக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாங்க, நினைக்கிறதுக்குன்னே, என்ன நினைக்கிறதுக்குன்னே ஒருத்தர் இருக்கார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அடுத்தவர் என்ன செய்கிறார் தெரியுமா? விண்ணப்பத்தை கேட்கிறார். சங்கீதம் 69:33, கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் இங்க எளியவர்கள் பொதுவாக பாருங்க, இந்த எளியவர்களுக்கு வாய்ஸ் கிடையாது, வாய்ஸ் கிடையாது. 100க்கு அதிபதி இயேசுவினிடத்துல வந்தான் அல்லவா, வந்து என்ன சொல்லுவான்? ஆண்டவரே, என் வேலைக்காரன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்லுவான். சொல்லும் போது சீஷர்கள் யாராவது அவனை தடுத்தார்களா? இல்லை. ஆனா ஒரு பர்திமேயு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொன்னதும் எல்லாரும் என்ன பண்ணாங்க தெரியுமா? அதட்டுனாங்க. ஏன் 100க்கு அதிபதியை தடுக்க வேண்டியதானே? யவீரு யாரு? ஜெபாலய தலைவன். தலைவன் வந்து இயேசுவே என்று அவர் காலில் விழுந்து கேட்டதும் பேதுரு யோவான் வந்து அவர் டிஸ்டர்ப் பண்ணாத சொன்னாங்களா? இல்ல. ஆனா ஒரு பர்திமேயு ஆண்டவரேன்னு சொன்னதும் ஸ்டாப் பண்ணு, அவரை தொந்தரவு பண்ணாத. எளியவனுடைய வாய்ஸ், குரல் வந்து நசுக்கப்படும். ஆனா அந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, இயேசு நின்று இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. உன் குரலை சுத்தி இருக்கிறவங்க ஒடுக்குறாங்கன்னா புரிந்துக்கோ, அந்த சத்தத்தை அவர் கேட்கிறார் அர்த்தம். ஆண்டவர் நிக்கிறார், அவனை இங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னு கத்துறோம். அவனை ஸ்டாப் பண்றான். ஏன் அவனை ஸ்டாப் பண்ணா கேட்கறதுக்கு யாரும் இல்ல. 100க்கு அதிபதியை ஸ்டாப் பண்ண முடியுமா? ஸ்டாப் பண்ணா இருக்கிறாங்க 100 பேர். ஸ்டாப் பண்ண முடியுமா? ஜபாலை தலைவனை ஸ்டாப் பண்ண முடியுமா? ரெஜிஸ்டர்ல இருந்து பேரை வெட்டிடுவாரு. பர்திமேயுவை ஸ்டாப் பண்ணலாம், அவன் வழியில உட்கார்ந்து பிச்சை கேட்டுறான், அவனை ஸ்டாப் பண்ணலாம். இவனை ஸ்டாப் பண்ணா யாரும் கேட்க மாட்டாங்க. ஆமென். உங்களுக்கு வலி கொடுத்தா யாரும் கேட்க மாட்டாங்கன்னா சும்மா போறவங்க கூட உங்களுக்கு வலி கொடுத்துட்டு இருப்பான். இவங்களை கிட்ட விளையாடக்கூடாது அப்படிங்க, இவங்க தெரியும்ல இவங்க அப்படின்னு ஒரு 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 இமேஜ் வந்துட்டுனாலே யோசிப்பாங்க. எல்லாம் பொதுவாக அப்படிதாங்க. எல்லா இடத்துலயும் பாருங்க, சிலர் எல்லாம் அரெஸ்ட் பண்ணும்போது பார்த்துருக்கீங்களா? தர தர தரன்னு
எழுதிடுவான். சிலரெல்லாம் சுமந்து கொண்டு போவாங்க. ஏன்னா பிரச்சனை பெருசாயிரும். கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார். எளியவர்களின். நீங்க ஒரு ஓரத்தில் இருந்து அப்பா அப்படி நீங்க கூப்பிடும் போது அந்த சத்தம் அவர் காதுல கேட்கும். உங்க குரல் நசுக்கப்படுதுனாலே புரிந்து கொள்ளுங்கள், உங்க ஜெபத்துக்கு பதில் வரப்போகிறது. மூன்றாவதாக சங்கீதம் 12:5 வாசியுங்கள். 12:5, 12வது அதிகாரம் 5வது வசனம். ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன். அதை இந்த புது மொழிபெயர்ப்பில் இப்படி கொடுத்திருக்கிறாங்க, அவன் ஏங்குகிற பாதுகாப்பிலே அவனை வைப்பேன். அதாவது ஆண்டவர் பாதுகாக்கிறார். எப்படி பாதுகாக்கிறார்? அவர் நினைக்கிறார், அவர் விண்ணப்பத்தை கேட்கிறார், அவர் பாதுகாக்க. எப்படி பாதுகாக்கிறார்னா, எப்படி வச்சா அவன் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவானோ, இப்ப நான் சேஃப் ஆயிட்டேன்னு ஃபீல் பண்ணுவானோ அப்படி அவர் வைக்கிறார். இதுதான் ஆண்டவருடைய விசேஷம். அதாவது நமக்கு தெரியும் இப்படி வச்சா இப்படி செஞ்சா பிள்ளைங்க சேஃப் ஆயிருவாங்க. ஆனா பிள்ளைங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருவதற்காக ஆமென் நம்ம அவங்களுக்கு நம்பிக்கையே வருவதற்காக சில காரியத்தை செய்வோம் தெரியுமா? அப்படி அவர் செய்யறார். ஆண்டவர் இந்த புயல் அடித்தாலோ இந்த காற்று அடித்தாலோ இந்த படகு அமிழாதுன்னு அவருக்கு தெரியும். தெரிந்தாலும் அதை அமைதியாக்கினார் பாருங்க. அதுதான் அவன் ஏங்குகிற பாதுகாப்பிலே இப்படி வச்சா அவன் சேஃப். அதனாலதான் தாவீது அப்படி வைக்கிறார். வைத்ததுனாலதான் தாவீது என்ன செய்கிறார் தெரியுமா? படுத்துறங்கி. ஆமென். உறங்கிட்டீங்களா? தாவீது அப்படி வைக்கிறார். வச்சதுனாலதான் சத்துருக்கள் சூழ்ந்திருக்கும் போது, நீங்க சங்கீதம் 3 காலில் எழும்பும் போது பாடுற சங்கீதம், சங்கீதம் 4 தூங்கும் போது பாடுற சங்கீதம், நான் விழித்து கொண்டேன் கர்த்தர் என்னை தாங்குகிறார் அப்படிங்கிறார். அதுவும் பாருங்க, ஓடிட்டே இருக்கிறார். ஓடும்போது அவர் தூங்கி எழும்புறதெல்லாம் சொல்றார். அவன் எப்படி தூங்கினாரு? சுத்தி சத்துருக்கள் இருக்கும்போது. எவ்வளவு அவன் ஏங்குகிற பாதுகாப்பு. நைட்டு தூங்கும் போது சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் அப்படி சொல்லிட்டு படுக்கிறார். சுத்தி சத்துருக்கள். ஆனால் அவருக்கு தெரியுது பாதுகாப்பாதான் இருக்கிறோம். அதனால அவருக்கு தூங்க முடியுது. 4 அடுக்கு பாதுகாப்பு பேதுருவுக்கு கொடுத்தது எதுக்கு தெரியுமா? அவன் தப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக. அவன் தாக்கப்படக்கூடாது என்பதற்காக அல்ல, தப்பிவிடக்கூடாது என்பதற்காக. ஆனா பேதுரு நல்லா தூங்குறார். அப்படி ஒரு கம்ஃபர்ட் சோனை கர்த்தர் அவன் கொடுத்திருக்கிறார். பேதுருவே, நீ உனக்கு சாவு முதிர் வயதுல தான். இப்பெல்லாம் நீ சாக மாட்டேன்னு சொல்லி ஏற்கனவே கர்த்தர் அவனுக்கு அந்த வார்த்தையை அடைக்கலமாகவே கொடுத்திருக்கிறார். அதுல அழகா படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். தாவீது அழகா தூங்குறார். அவன் ஏங்குகிற பாதுகாப்பிலே. 1 சாமுவேல் 23வது அதிகாரம் 14வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது வனாந்திரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் என்னும் வனாந்திரத்தில் இருக்கிற ஒரு மலையில் தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு நல்ல ஆண்டவர். சவுல் சாதாரணமான மனுஷன், ஒரு ராஜா. அவன் சாதாரணமா இருந்த போது கழுதையை தேடினான். ராஜாவான பிறகு தாவீது தேடினான். சிலர் எந்த நிலையில வச்சாலும் இந்த தேடதை விடவே மாட்டாங்க. ஏதாவது ஒண்ணு அவங்களுக்கு தேடிட்டே இருக்கணும். சிலருக்கு என்னதான் கையில இருந்தாலும் பக்கத்து டிஃபன் பாக்ஸ்ல இருக்க முட்டை எடுத்து சாப்பிடுறது மாதிரி சிலருக்கு அப்படி தேடிட்டே இருக்கணும். அவன் சும்மா இருக்கும்போது கழுதையை தேடினா, இப்போ
தாவீதை தேடு. ஆனா இங்க பைபிள் என்ன சொல்லுது? அதுவும் சும்மா தேடல, ஆட்களை எல்லாம் விட்டு விட்டு தேடுறான். 2 வாட்டி சவுல் பக்கத்திலேயே போயிட்டு தாவீது வருவார். அனுதினமும், ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க. தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. அதுதான் சொல்லுகிறார், நீர் அடைக்கலாம். 4வதாக 140வது சங்கீதம் 12வது வசனம், சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அவர் விசாரிப்பார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வழக்கு, உங்க நியாயம், உங்க உறவுகள் நடுவில் இந்த பூமிக்குரிய கோர்ட்ல எடுபட்டு போகலாம். ஆனால் ஏழைகளின் பலனாய், திடனாய், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயராய் நிற்கிற கர்த்தர் விசாரிப்பார். உரியாவுக்காக தாவீது கிட்ட விசாரித்தார். உரியா மரித்த போது மனைவி துக்கம் கொண்டாடினாள், அவ்வளவுதான். ஆனாலும் உரியாவுக்கு எப்படி நடந்ததுன்னு ஒருத்தர் கவலைப்படல. ஆமென். அப்சலோம் மரித்த போது, அப்சலோம் அவ்வளவு பொல்லாதவன். ஆனா பொல்லாதவன் மரித்த போது ராஜா உட்பட எல்லாரும் துக்கப்பட்டாங்க. ஆனா உரியா நல்லவன். எப்படி நல்லவன் தெரியுமா? ராஜா ஒரு நிருபத்தை கொடுத்து யோவாப் கையில கொடுக்க சொல்றார். அந்த நிருபத்துக்குள்ள என்ன எழுதியிருக்கு தெரியுமா? உரியாவை முன்னாடி நிறுத்துன்னு. அவன் எவ்வளவு நல்லவனா இருந்திருப்பான். அந்த நிருபத்தை ஓபன் பண்ணி படிக்கல. நம்ம கையில ஒரு லெட்டரை கொடுத்து இன்னார்ட்ட கொடுங்கன்னு சொன்னா என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? இந்த உரியா பாருங்க, எங்கேயாவது ஓபன் பண்ணி பார்த்திருப்பாருன்னா. இவ்வளவு நல்லவனுக்காக தாவீது கூட துக்கப்படல. தாவீது பெரிய உதவி செஞ்சார். வாமா, உன்னைய நான் மனைவியா வச்சுக்கிறேன்னு கூட்டிட்டு அவளை இப்படி எல்லாம் உதவி செஞ்சார். ஆனா அப்சலோம் அவன் சாக வேண்டியவன். ஆனா அவன் மரித்தது ஐயோ ஐயோ. தாவீது என்னதான் இருதயத்தை கேட்டவனா இருந்தாலும் சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார். தாவீதை விட்டு லெஃப்ட் ரைட் வாங்கிட்டார். ஹல்லேலூயா. உனக்கு ஒண்ணு ஆனா கூட அழுறதுக்கு யாரும் இல்லாம இருக்கலாம். ஆனா விசாரிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். நாபோத்துக்கு திராட்சை தோட்டத்துக்கு மேல ஆகாபுக்கு ஆசை வந்துட்டு கேட்டான். அவர் முடியாதுன்றார். வீட்டுல வந்து உட்காந்து மும்முன்னு இருக்கிறார். ஏசபேல் வாரா. ஆமென். ஆகாபுல அவனுக்கு ஆசை இருந்தாலும் அடக்கிட்டு இருப்பான். இந்த ஏசபேல் உள்ள வந்து போங்க போய் கேளுங்க கேளுங்க, கேட்டு கேட்டு அடி வாங்கிட்டு வருவாரு. ஐயே, இப்படி ஒரு ராஜா இப்படி இருக்கலாமா? அவன் நான் பாத்துக்கிறேன், விடுங்க விடுங்க விடுங்க. 2 பேரை கூப்பிட்டு அவனுக்கு விரோதமா பொய் சாட்சி சொல்ல வச்சு அவனை கல்ல எறிந்து கொண்டு ஆண்டவர் விசாரித்தார் பாருங்க. குடும்பத்தை இல்லாமாக்கிட்டார். எளியவர்கள், சிறுமைப்பட்டவர்கள். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அட்வொகேட்டை வச்சு நடத்துறதுக்கு உங்க கையில காசு இல்லாம இருக்கலாம். உங்க பட்சத்துல நின்றவங்க எல்லாம் ஆப்போசிட் சைடுல போகலாம். ஆனா அங்க பாருங்க ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களின் என்று எளியவர்களுடைய ஆத்மாவை விடுவிக்க அவன் வலது பாரிசத்துல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நேரம் போய்விட்டது. 5வது ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறேன். 5வது காரியம் என்ன தெரியுமா? கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆமென். 3 காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறேன். ஏசாயா 42:16. பாதை தெரியாத போது அவர் கைவிட மாட்டார். ஏசாயா 41:17. ஒண்ணுமே கிடைக்காம போகும்போது அவர் கைவிட மாட்டார். சங்கீதம் 37:32-33. ஆபத்து சூழும் போது அவர் கைவிட மாட்டார். இந்த வசனத்தெல்லாம் வீட்டுல போய் படிச்சிருங்க. பாதை இவனுக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னதும் கைவிட்டுருவாங்க எல்லாரும். அவர் கைவிட மாட்டார். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, தெரியாத வழியிலே அவர்களை கொண்டு வந்து இப்படி சொல்லிட்டு இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து கைவிடாதிருப்பேன். அவனுக்கு ஒண்ணும் தெரியலப்பா,
நமக்கு ஒண்ணும் தெரியலைனாலே கைவிட்டுருவாங்க. ஒண்ணும் தெரியல. அதாவது சில ஆபீஸுக்கு நம்ம புதுசா போவோம், தெரியாம இருப்போம், தெரியுமா? பரியாசம் பண்ணுவாங்களே தவிர ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அந்த இடத்துல கைவிட்டுருவாங்க. அவர் சொல்ற, நான் கைவிட மாட்டேங்கிறேன். ஏசாயா 41:17 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீர் தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது அவங்களுக்கு கிடைக்காம டயர்டாகிறாங்க, தெரியுமா? அப்ப நான் கைவிட மாட்டேன். சங்கீதம் 37, 32, 33 துன்மார்க்கர் நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான், கர்த்தரோ அவனை இவன் கையிலே கைவிட மாட்டான். ஆபத்து நெருங்கும் போது. அதனாலதான் தாவீது சொல்லுகிறான், நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை. ஹல்லேலூயா. நானோ கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளே, நீரே என் தேவன் என்று சொன்னேன். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், ஆனாலும் கர்த்தர் என் மேல் நினைவாயிருக்கிறார். கர்த்தர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பா. ஆமென். கர்த்தர் என்னை பாதுகாப்பா. கர்த்தர் என் வழக்கை விசாரிப்பா. கர்த்தர் என்னை கைவிடவே மாட்டார். இந்த நம்பிக்கையிலே உறுதியாயிருங்கள். ஆனாலும் உம்மை நம்பியுள் கர்த்தர் கைவிடவே மாட்டா. உங்க வலது பக்கத்துல நிற்கிறா. எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? நம்பிக்கையோடு இந்த பாடலை பாடி. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆமென். நானோ கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளே, நீரே என் தேவன் என்று சொன்னேன். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், ஆனாலும் உம்மை நம்பியுள்ளே. அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், ஆனாலும் உம்மை நான் உங்களை நம்பி இருக்கிறேன்பா. நானோ கர்த்தாவே துக்கத்தினால் என் உள்ளம் வாடினது, துயரத்தால் கண்கள் கருத்தது. ஆமென். துயரத்தால் கண்கள் கருத்தது, சஞ்சலத்தால் நாட்கள் கழிந்தது, ஆனாலும் உம்மை நம்புறேம்மா. நாட்கள் கழிந்தது, ஆனாலும் நானோ கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளே, நீரே என் தேவன் என்று சொன்னேன். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், ஆனாலும் நான் நம்புறேன்ப்பா. இந்த வழியிலிருந்து ஒரு விடுதலை நீங்க தருவீங்க. நீங்க என் வலது பக்கத்துல வந்து நிற்பீங்க. நீங்க இளைப்பாறுதலை கட்டளையிடுவீங்க. ஆகாதவன் என்று தள்ளப்பட்டேன், ஆகாதவன் என்று செத்தவனை போல மறக்கப்பட்டேன். ஆண்டவரே, மறக்கப்பட்டேன். ஆமென். செத்தவனை போல் நான் மறக்கப்பட்டேன். உடைந்த பாத்திரத்தை போல் நான் ஆனேன், ஆனாலும் உம்மை நம்பியுள்ளேன். ஆனாலும் நம்புவேப்பா. உடைஞ்சது உண்மைதான், ஆனால் நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே, நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆனாலும் நம்பி சொல்லுங்க, என் காலமும் கரத்தில், என் காலமும் கரத்தில் என்று அறிவே, நீரே என் நம்பிக்கை என்று நாம்
சொல்வேன். ஆமே, நீரே என் நம்பிக்கை. நீர் வர இன்னும் நான் காத்திருப்பேன். உம் நன்மை கண்டு நான் மகிழ்வேன். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, அவர் வருவார். உம் நன்மை கண்டு நான் மகிழ்வேன். ஆமே, நானும் கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளேன். நீரே என் தேவன் என்று சொன்னேன். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். ஆனாலும் உம்மை நம்பியுள்ளேன். அநேகர் சொல்லும் ஆனாலும் உம்மை. இப்ப சொல்லுங்க, ஒருபோதும் கைவிடா, ஒருபோதும் கைவிடா. உனக்கு பாதை தெரியாத போது, ஒண்ணு இல்லாத போதும், ஆபத்து சூழும் போதும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் கைவிட மாட்டேன், நான் கைவிட மாட்டேன், நான் கைவிடவே மாட்டேன். ஆமென். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஷேகமதனல மதுடர மகரு ஜீசஸ். ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை. முழு பலத்தோடு, முழு பலத்தோடு. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நீரின் பக்கத்தில் நிற்பேன். நான் உம்மை நம்பி இருக்கிறேன். நானோ கர்த்தாவே உம்மை நம்பி, நீரே என் தேவன் என்று அநேகர் சொல்லோ. ஆனாலும் ஆண்டவரே, நீங்க மட்டும் இல்லாம இருந்தா, ஆண்டவர் சொல்லுகிறார் செப்பனியாவை கொண்டு, சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை நான் மீதியாக வைப்பேன். இன்னும் வச்சிருக்கிறார்ல, நம்பிக்கையை விட்டுறாத. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோட காத்திரு. நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென், ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். நீ நல்லவர், உங்க கிருபை பெரியது. உங்க சமூகத்தில் கொண்டு வந்தீர், பாட, துதிக்க, ஆராதிக்க, செவிக்க வைத்தீர், எங்களோடு பேசினீர். எங்களை நினைக்கிறவர், எங்கள் விண்ணப்பத்துக்கு பதில் தருகிறவர், எங்களை பாதுகாக்கிறவர், எங்கள் வழக்கை காரியங்களை விசாரிக்கிறவர், எந்த நிலையிலும் எங்களை கைவிடாதிருக்கிறவர். நீங்க எங்க பக்கத்துல இருந்தா நாங்க வாழ்ந்துருவோம்பா, நாங்க வாழ்ந்துருவோம் ஆண்டவரே. எங்க வள பக்கத்துல நீர் இருப்பீராக. அப்படி ஒவ்வொருவரும் நீர் இருப்பதை ருசித்து உணர்ந்து அனுபவித்து அறிய கிருபை செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, நுகம் சுமந்து கொஞ்சம் கூட இளைப்பாறுதல் கிடையாமல் ஆண்டவரே, பல நாட்களாய், மாதங்களாய், வருடங்களாய் வலியோடு இருக்கிறவர்களுக்காக இன்னைக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமா இந்த வார்த்தையை பேச வைத்து செபிக்க வைத்திருக்கிறேன். இந்த 2025 இந்த நுகத்தை நீர் முறிக்க போகிறீர், இந்த கழுத்திலிருந்து எடுக்க போகிறீர், இளைப்பாறுதலை கொடுக்க போகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சாட்சியாய் நிறுத்தி
ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. அநேகர் வெளியூர்ல இருந்தெல்லாம் வந்து இருக்கிறாங்க. பிளஸ் பண்ணுங்கப்பா. ஆன்லைன்ல இணைந்து இருக்கிறவங்களை பிளஸ் பண்ணுங்க. எல்லார் மேலும் கிருபை உண்டாகட்டும். நாமத்தை மகிமைப்படுத்தும். கன மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா.